ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நமஸ்காரம். பாரம்பரியாவின் திருப்பாவை சேவித்தல் என்ற இந்த முயற்சியில் இன்று நாம் சேவிக்கப் போவது கோதாஸ்துதியின் 19வது பாடலும் திருப்பாவையின் 19வது பாடலும். துங்கைர கிருத்ரிமகிர ஸ்வயமுத்தமாங்கைஹி யம் சர்வகந்த இதி சாதரமுத்வஹந்தி ஆமோதமன்யமதிகச்சதி மாலிகாபிஹி சோபி த்வதீய குட்டிலாள கவாசிதாபிஹி. இப்பொழுது இதன் அர்த்தத்தை நாம் சேவிக்கலாம். இதில் சூடி களைந்த மாலையின் பெருமையே இன்னும் பேசுகிறார் வேதாந்த தேசிகர். கோதை பிராட்டியே, இந்த வேதங்கள் நித்தியமாக உள்ள வேதங்கள், ஒருவராலும் இயற்றப்படாதது, அபௌருஷேயம் என்று பெயர். அவை தன்னுடைய உயர்ந்த முடிகள் எனப்படும் உபனிஷத்துகளால் அவை புகழ்கின்றன உன் நாயகனான எம்பெருமானை சர்வகந்தன், பிரகிருதியோடைய சம்பந்தமற்ற எல்லா வகையான நறுமணமும் நிறைந்தவன் என்று ரொம்ப ரொம்ப புகழ்ந்து பேசுகின்றன. பிரகிருதி சம்பந்தம் என்றால் ஒரு வஸ்துவினால் அவனுக்கு வாசனை என்பது கிடையாது. இப்ப நம்மளுக்கெல்லாம் வாசனை பூ வச்சுண்டா வரும், சென்ட் போட்டுண்டா வரும், ஜவ்வாது போட்டுண்டா வரும், சந்தனம் இட்டுண்டா, அந்த மாதிரி எந்த ஒரு பிரகிருதி சம்பந்தமற்ற வாசனையும் நறுமணமும் உடையவன் என்று. ஆனால் அந்த பெருமான் எம்பெருமானும் உன்னுடைய சுருட்ட கூந்தலில் சூடியதால் நறுமணம் பெற்ற மாலைகளை அணிந்து அப்படி ஒரு அற்புதமான மனத்தை பெற்று அதனால் பேரானந்தம் அடைகிறான். அப்போ நீ சூடி களைந்த மாலையின் பெருமைதான் என்னே அளவிடவே முடியாதோ என்று வியக்கிறார் இதில் சுவாமி வேதாந்த தேசிகன். இப்பொழுது நாம் பாசுரத்துக்கு போகலாம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தெஞ்ச பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோரெம்பாவாய். இந்த பாசுரம் பராசர பட்டர் உகந்த பாசுரமாம். அதனாலேயே இதன் அடிப்படையிலேயே அந்த தனியனான நீளா துங்கஸ்தனகிரி தட்டி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா என்ற பதம் அப்படியே அதன் அடிப்படையில் நீளா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் என்று அமைத்திருக்கிறார். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் என்று ஆளவந்தார் தன்னுடைய சதுஷ்லோக்கியில் பிராட்டியினுடைய புருஷகாரம், அதாவது சிபாரிசு தன்மை, உபாயம் உபேயம் என்று 3 காரியங்களை எம்பெருமானை பிரியாமல் எம்பெருமானுடன் மிதுனமாக இருந்து சாதிப்பவள் என்று சொல்லியிருக்கிறார். இதுவே நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ மரபு. பெருமானுடைய சீற்றம் நம் மீது படாதபடி காப்பவள் என்றும், இவளுடைய போக மயக்கங்கள் மூலமாக ஸ்ரீனிவாசனின் கண்கள் நம்முடைய குற்றங்களை காணாமல் மறைக்கப்படுகின்றன என்றும், இதையே பெருமாளின் நெற்றியில் பெரிய திருமண் காப்பாக இருந்து கொண்டு அவன் ஜீவராசிகளின் குற்றத்தை தோஷங்களை பார்க்க விடாமல் அவன் கண்களை மறைத்து கொண்டு இருக்கின்றாள் என்றும் விளையாட்டாக அனுபவிப்பர். இது நம்முடைய தயாசதகத்தில் சுவாமி தேசிகன் அருளியிருப்பது. ருக்மிணி சத்யபாமா நப்பின்னை என்று எம்பெருமானுக்கு இந்த கிருஷ்ணாவதாரத்தில் 3 தேவிகள் ஆன ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி அனைவரும் கிருஷ்ணாவதார காலத்தில் கரம் பிடித்தவர்கள். இருந்தாலும் ஏன் இந்த நப்பின்னையை மட்டும் 3 தடவை கூப்பிடுகிறாள் என்று பார்த்தால், இவளுக்கு பிறந்த உறவால் முன்னும் மணந்த உறவால் பின்னும் என்று 2, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு பின்னாடியும் இவளுக்கு உறவு இருந்தது என்றபடி யசோதையினுடைய அண்ணன் மகள் அந்த உறவு, பிறகு அவள் மருமகளாக வந்தாள். ஆனால் மற்ற தேவியர் இருவரும் கல்யாணமான பிறகே அவர்களுக்கு அந்த உறவு வந்தது இல்லையா, மருமகள் என்ற உறவு. அதனால் அந்த பெருமையை உடையவள் நமது நப்பின்னை என்றபடி இந்த பாசுரமும் புருஷகார, அதாவது சிபாரிசு தத்துவத்தின் சாரமே. போன பாசுரத்தில் பார்த்தபடி தாயாரும் பெருமாளும் இருவரையும் சேர்த்தே ஏக சேஷித்வம் என்று சொல்லுவோம், தொழுது எழுப்புவதாக உள்ளது.
பக்தியும் பகவானையும் சேர்த்தே எழுப்புகிறார்கள் ஆயர்குலச் சிறுமிகள். இதில் கண்டிப்பாக பக்தியையும் பகவானும் எப்பொழுதும் சேர்ந்தே இருப்பவர்கள் இல்லையா? இதையே தயாசதகத்தில் சுவாமி உன்னை அண்டியவர்களின் பாவம் என்ற கரையை உடைக்கும் நதியாக உள்ளாய் என்கிறார் தயாதேவியை. அதனால் அவள் புருஷகார பூத்தை ஆர் நப்பினை பிராட்டி. அவள் பெருமையையே ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பறக்கச் சொல்கிறாள். குத்து விளக்கெரிய, குத்து விளக்கெரிய என்பது ஞானம் பெருகுகின்றது என்பதை உணர்த்துகிறது. ஞானம் மிகுந்ததாலே பகவத் அனுபவம் பெற வேண்டும் என்ற எண்ணம். இப்படி வேதமாகிய மாட மாளிகையில் கீதை என்னும் இருளகற்றி ஞானமாகிய வெளிச்சத்தை காட்டுகிறது. ஆச்சாரியர்கள் தீபம் ஏற்றி வைத்தவுடன் அந்த திருமாளிகையில் உள்ள நவரத்னங்கள் ஜொலிக்கிறது என்று கீதையை பற்றி இப்படி சொல்லுகிறார். அறையில் பிரகாசமாக எரியும் பாரம்பரியமாக நிற்கும் விளக்கு, அதை தான் குத்து விளக்கு என்று சொல்லுகிறோம். எண்ணெய் விளக்கு, ஒரு ஆச்சாரிய உபதேசம், ஞான தீபம், இவற்றின் வழிகாட்டுதலால் தெய்வீகத்தை அடையும் பாதையை ஒளிரச் செய்கிறது. இப்படியாக இந்த குத்து விளக்கு எரிய என்பது இடம் முழுக்க ஞானமானது மிளிர்கின்றது என்னும்படியாக இது இறைவனின் 5 நிலைகளை கூட சொல்லுவதாக குறிப்பதாக சொல்லுவார்கள். அதாவது குத்துவிளக்கில் 5 முகங்கள், அந்த 5 முகங்களும் பகவானுடைய 5 நிலைகளை குறிப்பதாகவும் கொள்வதுண்டு. பரத்வம் என்ற வைகுண்ட நிலை, வியூகம் என்னும் வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தன் என்று 4 வகைகளாக தோன்றுவது, விபவம் என்னும் அவதார நிலை, அந்தர்யாமி என்று அனைத்து சேத்தன அச்சேதனர்களின் உள் உரைபவனாக, அர்ச்சை என்று திருக்கோயில்களில் வழிபடும் மூர்த்தங்களாக, இப்படி 5 நிலைகளையே இந்த 5 விளக்கில் இருக்கிற திரியும் இது பண்ணி அந்த ஞானத்தை, ஞானச்சுடர் செட்டப்பை நம்ம மனசில் நினச்சிக்கணும். அடுத்தது கோட்டுக்கால் கட்டில் மேல். கோட்டுக்கால் என்றால் தந்தத்தின் கால் என்று பொருள். இந்த கட்டிலுக்கு 4 கால்கள். இவை 4 புருஷார்த்தங்களை கொண்ட கட்டில் ஆர் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை உருவகப்படுத்தி கொண்டால், அதாவது ஞானம் மிளிர்ந்த அந்த பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சம் 4 விதமான புருஷார்த்தங்களை கொண்டு இயங்குகிறது. அதாவது தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் என்று. இவைகளை கால்களாக உடைய கட்டில். தர்மம் என்பது நீதி, அர்த்தம் என்பது செல்வம் அல்லது வழிமுறை, காமம் என்பது இச்சை, ஆசை, மோக்ஷம் என்பது விடுதலை. இப்படியாக இதை இன்னொரு விதமாகவும் நாம் உருவகப்படுத்தி சொல்லலாம். இந்த 4 கால்களும் நான் என்ற அகந்தையின் 4 நிலைகள். நானே செய்பவன், நானே அனுபவிப்பவன், நானே ஞானமிக்கவன், ஞானே பக்தன் என்று பகவான் கீதையில் என்ன சொன்னார்? மாம் ஏகம் சரணம் ரஜ என்று உபதேசம் அருளினார். பகவான் ஒருவனே நான் என்று கூறிக்கொள்ள தகுதியுடையவன். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? நானே நானே என்று. ஆனால் வைஷ்ணவ மரபில் அதனாலேயே வைஷ்ணவர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நான் என்று சொல்லாமல் அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களே என்று நம்மாழ்வார் சொன்னபடி அடியேன் என்று அடியார்க்கும் அடியேன் என்ற பணிவை நடைமுறையில் கொள்ளும் வண்ணம் சொல்கிறோம். அடுத்ததாக மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி. இப்பொழுது அந்த இடம் முழுக்க ஞான விளக்கு. அந்த ஞான விளக்கு 5 விதமான நிலைகள், பகவானுடைய நிலைகளை ஒளிரச் செய்து கொண்டிருக்கிற ஞான விளக்கு. அங்கு ஒரு கட்டில். அந்த கட்டில் இந்த பிரபஞ்சம் என்னும் தர்மார்த்த காம மோக்ஷங்களை கால்களாக உள்ள கட்டில். அதற்கு பிறகு இப்போ மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி. மெத்தென்ற பஞ்சசயனம், பஞ்ச என்றால் 5, 5 பொருள் சேர்த்த படுக்கை. அது என்ன? வாத்தினுடைய ஃபெதர் ஆர் தூரிகை, இலவம் பஞ்சு, பூவின் போதுகள், கோரைப்புல், மயில் தூரிகை, இவைகளே அந்த 5 பஞ்சசயனம். இதை நாம் உருவகப்படுத்துவது 5 வகை உயிர்களால் ஆன பிரபஞ்சம். தேவ, மானுட, மிருக, தாவர, ஜட, இவற்றுக்கெல்லாம் மேலே உள்ளான். அதாவது
பஞ்சசயனத்தின் மேல் ஏறி என்பது பகவான் இதுக்கெல்லாம் மேலே இருப்பதை குறிக்கிறது. இதையே இந்த பஞ்சசயனத்தையே இன்னொரு வகையாக உருவகப்படுத்தியும் சொல்லுவர். அதாவது அர்த்த பஞ்சகம் என்று. இந்த அர்த்த பஞ்சகம் என்பது ஸ்ரீ வைஷ்ணவன் அறிந்திருக்க வேண்டிய 5 பொருட்களை குறிப்பது. மிக்க இறைநிலை, அதாவது பகவானுடைய பரஸ்வரூபம், மெய்யாம் உயிர்நிலை நம்முடைய ஸ்வரூபம் ஜீவாத்ம ஸ்வரூபம், அதற்கு பிறகு தக்க நெறி என்பது உபாய ஸ்வரூபம், வாழ்வினையும் என்பது புருஷார்த்தம், தடையாகி தொக்கியலும் ஊழ்வினை என்பது விரோதி ஸ்வரூபம், அதாவது பரமாத்ம அனுபவம் என்றும் திருவடியை பற்ற முடியாமல் தடுக்கும் இடையூறுகள். இதில் புருஷார்த்தம் என்பது மோக்ஷம் அல்லது பரமாத்ம அனுபவம். இந்த உபாய ஸ்வரூபம் என்பது மோக்ஷம் கைகூட உதவும் வழிவகைகள் என்று நாம் அறியலாம். இப்படியாக இந்த பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல். கொத்தலர் பூங்குழல், கொத்தலர் என்பது மலர்ந்து மனம் வீசும் மலர்களை கொத்தலர் என்று சொல்லுவோம். பூங்குழல் என்பதை உருவகப்படுத்துவது இப்படி எப்போதும் இறைவன் முன்னிலையில் இருக்கும் தேவர்கள், முனிவர்கள், அடியார்கள் அனைவரும் குழாம் குழாமாக குவிந்து மகிழ்ந்திருக்கும் நித்தியசூரிகள் அவர்கள் எல்லாம் அங்கே இருக்காளாம். அதாவது பகவான் பக்கத்தில் இவ அத்தனை பேரும் இருக்கா. நப்பின்னை கொங்கை மேல், நப்பினையை அணைத்ததனால் மலர்ந்து அழகிய கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, அழகிய மார்பையுடைய கிருஷ்ணர். கிருஷ்ணருடைய ஆசனம் அவருடைய தெய்வீக துணையான பக்தியுடன் உள்ள பர்ஃபெக்ட் பிளிஸ்ஃபுல் யூனியன் வித் பக்தி, அந்த பக்தியுடன் இருக்கிறார். இந்த கோபிகளும் இந்த மாதிரியான பகவானுடன் இந்த நெருக்கத்தை அனுபவிக்க விரும்புகிறார்கள். கிருஷ்ணரை நப்பின்னையுடன் பார்ப்பதன் மூலம் அந்த தெய்வீக அனுபவத்துடன் இணைவதற்கான அவர்கள் ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இதில் வைத்து கிடந்த மலர் மார்பா, கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, இதை அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையுரை மார்பா என்று நம்மாழ்வார் அவருடைய பாங்கையே வழுவி நம்முடைய ஆண்டாள் தாயார் எழுதியிருக்கிறாள். இப்படி சொற்கள் உணர்த்தும் பொது பொருள் கொள்ளாமல் தத்துவார்த்த விளக்கமாக இப்படிதான் நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த திருஷ்டா விஷயவர்தினி என்று ஹனுமான் சொல்வதைப் போல பொருள் கொள்வதில்தான், உள்ளத்தில் உணர்வதில்தான் பார்வையில் விரசமோ உள்பொருளோ விளங்கும். அப்போ இதை பார்க்கறச்சே இப்படி பார்த்தா நம்மளுக்கு தெரியும், நப்பின்னையுடன் சேர்ந்தபடியாக இருக்கின்ற நம்முடைய பெருமான், கொத்தலர் பூங்குழல் அத்தனை நித்திய சூரிகளும் தேவர்களும் முனிவர்களும் குழாம் குழாமாக அங்கு நிற்கிறார்கள். அங்கே படுக்கையானது இந்த பிரபஞ்சம், 4 கால்களான தர்மார்த்த காம மோட்சத்தில் இருக்கும் பிரபஞ்சம். அங்கிருக்கிற விளக்கானது 5 விதமான நிலைகளான பகவானை வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற விளக்கு, ஞானம் என்று மிளிரும் விளக்கு. அந்த இடத்தில் மலர் மார்பா, கருணையே கொண்ட பகவானை குறிக்கிறது. உள்ளார்ந்த இரக்கமும் தாராள மனப்பான்மையையும் மலர் மார்பா, பகவான் நப்பின்னை என்ற பக்தியோடு இருக்கையில் அவனுக்கு உள்ளம் குளிர்கிறது, உள்ளார்ந்த இரக்கம் தாராள மனப்பான்மை பெருகுகிறது. வாய் திறவாய், வாய் திறவாய் என்றால் தயவு செய்து எங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்ற மாதிரி. அனைத்து முயற்சிகள் யாராக இருந்தாலும் சரி, கர்மம் ஆரம்ப நிலையில் இருந்தாலும் சரி, பக்தி ஞானம் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் இறுதி நோக்கம் இறைவனை அடைவதாகும். பக்தர்களான நாங்கள் எங்கள் கடமையை செய்து உன்னுடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கும் நிலையை அடைந்து விட்டோம். நாங்கள் சரணாகதிக்கான வேண்டுகோளை தயவு செய்து நீங்கள் ஏற்று தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு மோட்சம் வழங்க வேண்டியவர் என்ற அவசியத்தை குறிக்கும்படியாக வாய் திறவாய் என்றபடி இருக்கிறது. மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை. மைத்தடம் கண்ணினாய், மை என்பது உருகி நிற்கின்ற உத்தம அடியவர்களை குறிக்கிறது. தடம் என்பது வழி. எந்த வழியை காட்டும்? இப்படி பல பெருமையை உடைய இறைமையை காட்டும் அந்த மைத்தடங் கண்ணினாய். சீர்மை, நீர்மை, இனிமை, பொறுமை, திறமை, உண்மை, நேர்மை, வாய்மை, தூய்மை,
திண்ணம், எளிமை, தகைமை, தலைமை, வன்மை, பேராண்மை, வளமை, இப்படி மைத்தடத்தை வழியை காட்டித்தரக்கூடிய கண்கள் என்றபடி எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான், எவ்வளவு நாழியே ஆனாலும் நீ எழுப்ப மாட்டாய் என்றபடி இரவு முழுவதும் இணைந்ததும் உறங்கினதும் போதாவோ, பகலில் பிரியலாகாதோ அப்படின்னு இங்க கேட்குறாப்புல. எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். ஆன்மாக்களால் இறைவனை தங்களாகவே எழுப்ப முடியாது. அவரை அடைய அவர்கள் நப்பின்னை பிராட்டி, அதாவது பக்தி உருவகம் நாடி அவர் நமக்காக பரிந்து பேசி இறைவனை அடைவிப்பாள். ஆனால் இந்த நப்பினை பிராட்டி மிகவும் அன்பில் ஊறியிருக்கிறாள். இறைவனிடமிருந்து ஒரு நொடி கூட பிரிவை தாங்க முடியாமல் இருக்கிறாள். அதனாலேயே அவரை உறக்கத்திலிருந்து எழுப்ப மாட்டேங்கிறாள். அதனால் ப்ளீஸ் நீ தான் எங்களுக்காக அவர்கிட்ட நீங்கள் சிபாரிசு பண்ணி நீங்கள் தயவு செஞ்சு எங்களுக்கு அவரை பார்க்கறதுக்கு நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அவருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், அதுவே எங்களோட பர்பஸ் அப்படின்னு இவா எல்லாரும் கேட்குறாப்புல. இது மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். இந்த தொடர்பானது பகவானுக்கும் தாயாருக்கும் நமக்குமான தொடர்பானது பிரணவ மந்திரத்தில் ஓம் போல. அந்த ஓம் என்றது ஆ ஊ இம் என்று இறைவன் ஆ, ஜீவாத்மா இம், இடையிலான ஊ என்பது பிரிக்க முடியாத இந்த தாயாரினுடைய பக்தியினுடைய உறவை குறிக்கிறது. எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால், பரமனை விட்டு பிரியவே கூடாது என்ற அந்த நிலை வேண்டும் என்று அடியவர் மனநிலையை குறிப்பில் உணர்த்தும் அதுவே தத்துவம் அன்று, அதுவே தத்துவம், அதுவே பேரின்பம், மீண்டும் ஒரு கருவுக்குள் நாங்கள் சிக்கக்கூடாது அந்த மார்க்கம் என்று கேட்கிறார்கள். அதாவது அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி என்றபடி எங்களுடன் கூடவே எம்பெருமானை பிரியாது இணங்கும் நீ எங்களை விடுவது தகுமோ, தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். அவரை எப்போதும் நீ மட்டும் ஆத்தியந்தமாக வைத்து கொண்டிருக்கிறாயே, தயாசாகரியான நீ மௌனமாக இருப்பது உன் தத்துவத்திற்கு உகந்ததாக இல்லை என்று எங்களை தயவு செய்து ஆட்கொள் தாயே என்றும் அருளுகிறாள் இங்க தாயார். தத் ப்ளஸ் துவம் தத்துவம், பரமன் ப்ளஸ் பிராட்டி மிதுனம், ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே, ஸ்ரீமதே நாராயணாய நமகா என்று ஸ்ரீக்கே முன்னுரிமை. ஸ்ரீயுடன் கூடிய ஸ்ரீமன்னும் நாராயணனின் திருவடிகளில் சரணம் அடைகிறேன் என்பதே தத்துவம் என்று தத்துவம் அன்று. இப்படி இருக்கச்சே இந்த மாதிரி இந்த தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய், இப்படிப்பட்ட நீ எங்களை விடுவது தகுமோ என்று அத்தன்மை தன்று, அது நீ அன்று, அவன் நீயாக மாட்டான், நீ தகவல்லையோ தயாமூர்த்தியாயிற்றே என்றபடி தலை கட்டுகிறாள் இந்த பாசுரத்தை தாயார். இந்த பாசுரத்தில் திருவிடவெந்தை என்ற திவ்ய தேசமே மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளதாக பெரியோர் கூறுகின்றனர். கொங்கை மேல் வைத்து கிடந்த, இதுதான் இதில் கீ இந்த பாசுரத்தில். இந்த பராசர பட்டர் எழுதிய நீலா துங்க ஸ்தனகிரி தட்டி என்ற அதுவும் இதுவும் சேர்த்து பார்க்கறச்சே இந்த மாதிரியான ஒரு கோலமானது நமக்கு திருவிடவெந்தை என்ற திவ்ய தேசத்திலேயே கிடைக்கிறது. இந்த திருவிடவெந்தையோடைய திவ்ய தேச பாசுரமானது 2-7-1 பெரிய திருமொழியில். இந்த பாசுரம் திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின்னாகத் திருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளாள், குவளையங்கண்ணி கொல்லியம்பாவை சொல்லு நின்றாள் நயந்திருந்த இவளை உன் மனத்தால் என்ன நினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே என்ற வரிகளை நோக்கும்போது அதனுடன் ஒப்புமை கொண்டு இது அந்த திருவிடவெந்தை திவ்ய தேசத்து எம்பெருமானையே மங்களாசாசனம் செய்வதாக சொல்லுவர். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம்.